வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. நவகோள்களை பற்றி. அந்த கோள்கள் நம்மளுக்கு தரக்கூடிய பயன்கள் என்னென்ன பயனை தருது, எந்த இடத்துக்கு அது இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சுப பலனும் அசுப பலனும் மாறி தருது அப்படிங்கிறது ஒரு விதம். அதே சமயத்தில் அந்த அமைஞ்ச கிரகம் நம்மளுடைய கர்மவினை பிரகாரம் தான் அமைஞ்சிருக்கா? அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கர்மவினை இருக்கும். அந்த கர்மவினை எப்போ அந்த கிரகத்துக்கு ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னாக்கா, இந்த பூலோகத்தில் ஒருவர் ஜனித்த போது அந்த லக்கணத்திற்கு அதிபதியான கிரகம் என்னவோ அந்த கிரகம் அவரவர் செய்த பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்றபடி அந்த கிரகம் அமர்ந்த இடத்தை பொறுத்து நன்மை அல்லது தீமையை தருவாங்க. அப்படி அந்த கிரகம் தரக்கூடிய நன்மை தீமைகள் அந்த ஜாதகருடைய வம்சாவளியின் பாவ புண்ணியத்திற்கு தக்கபடியே யோகத்தை தரும் அல்லது அவயோகத்தை தரும்னு சொல்லலாம். இப்போ எல்லா கிரகமும் நன்மையைத்தான் செய்யும். ஒவ்வொரு விதத்தில் நம்மளுடைய கர்மா பிரகாரம் அந்த கிரகம் எந்த இடத்துக்கு அமையுதோ அந்த இடத்துக்கு பொறுத்து அது நம்மளுக்கு மாறுபடும். இப்போ இந்த நவகோள்களுடைய அத்தனை கதிர்வீச்சும் நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நம்மளுக்கு எந்த இடத்துக்கு அமையணும் அப்படிங்கிறது முடிவு பண்ண ஒரு சமாச்சாரம். முடிவு பண்ணி தான் அது அமையும். நம்மளுடைய முன்னோர்களுடைய கர்மவினை எப்படி இருக்குதோ அது பிரகாரம் தான் ஒரு கிரகம் நம்மளுடைய ஜாதகத்தில் அமையும் அப்படிங்கிறதே விதி. இப்போ இந்த கிரகம் அமைஞ்சதுனால எந்த விதமான பலனை நம்மளுக்கு கொடுக்கும், எந்த விதமான கஷ்டங்களை நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறது முடிவு பண்ண ஒன்று. இதிலிருந்து விளக்கிறதுக்கு சில பரிகாரங்கள், ஒரு சில தான தர்மங்கள், சில மக்களுக்கு அதாவது உயிர்களுக்கு உதவி செய்யக்கூடியது மூலிமா இதை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பழைய சித்தர்களுடைய வாக்கு. குறைக்கிறதுக்கு உண்டான வழியை அவங்க ஏற்கனவே வகுத்து தான் கொடுத்துருக்காங்க. இப்படி அமைஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி செய், உனக்கு கட்டாயம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாக்கு. சித்தர்களுடைய வாக்கும் முன்னோர்களுடைய வாக்கும் என்றைக்குமே பொய்த்து போகிறதில்ல. இன்னைக்கு எவ்வளவோ தூரம் நம்ம உயர்ந்து வந்துட்டாலும் கூட அவங்களுடைய வாக்கு அப்படிங்கிறது இன்னும் பலனளிச்சுக்கிட்டு தான் இருக்கும் எப்போவுமே. சரி, இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்கும். அது தன்னுடைய கர்மவினை போல தான் நம்மளுக்கு அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுத்துக்கிறதும் தலைமை கிரகமான சூரியனை பற்றி எடுத்துக்கலாம். இந்த சூரியன் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் நீங்கள் உங்கள் ஜாதகம் இப்போ இன்னைக்கு ஏகதேசம் எல்லாத்துக்கும் ஜாதகத்தை பற்றி கிளியரான தகவல் நம்மளுக்கு தெரியும். இங்கே தான் கிரகம் இருக்குது அப்படிங்கிறத. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சிட்டா மட்டும் போதுமா? பணம் காசு நிறையா இருந்துட்டா மட்டும் போதுமா? மனைவி மக்கள் இருந்துட்டா மட்டும் போதுமா? மனம் அப்படிங்கிறது என்னைக்கு நிம்மதி அடையலையோ அன்னைக்கு இது எல்லாமே நம்மளுக்கு இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த மன நிம்மதியை தரக்கூடியது கிரகங்கள் தான். இந்த கிரகங்கள் தான் அந்த பாவ புண்ணியங்களை சுமந்து இன்னாருக்கு இன்ன வயசுல இந்த இடத்துல இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு இடத்துக்கு உட்காரும். அதன் பிரகாரம் இந்த தலைமை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ஜாதகத்தில் நீசம் அடைஞ்சிருந்தாவோ
பாவ அம்சம் பெற்றிருந்தாவோ அல்லது 6, 8, 12ல மறைஞ்சோ இல்லை துஷ்ட கிரகங்களோடு சேர்க்கை பெற்றோ இருந்தது அப்படின்னா பூர்வத்தில் அந்த ஜாதகர் சிவ வழிபாடுகளை வெறுத்தவராகவும் சிவஸ்தலங்களை பங்கப்படுத்தியவராகவும் இவருடைய தந்தை வர்க்கமானது பாவச் செயல்களை புரிந்தவராகவும் ராஜ சேவையில் நம்பிக்கை மோசடி, ஏமாற்றம் அல்லது துஷ்பிரயோகம், பலாத்காரம் போன்ற தீய காரியங்களை செஞ்சதனுடைய விளைவா அந்த லக்னாதிபதியான சூரியன் ஏன் லக்னாதிபதி சிம்மத்துக்கு எடுத்துக்கலாம். முதல்ல சிம்மத்தில் லக்னம் அமைதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சூரியன் இந்த மாதிரி ஒரு பாவ இடத்துல உட்கார்ந்துருந்தா சூரியன் பலம் இல்லாமல் அமைஞ்சு அவருடைய தசாபுத்தி அந்தர காலங்களில் பலவிதமான துன்ப பலன்களை அவர் தருவார். எந்த மாதிரி துன்பத்தை அவர் தருவார் சூரியன் பலம் இல்லைன்னா அப்படின்னா எலும்பு ரோகம், சிரசு ரோகம், கண் பகுதியில் பாதிப்பு ஏற்படும், தந்தை வகையில் நிறைய இடைஞ்சல்கள் ஒரு சிலருக்கு வரும், நம்பிக்கை மோசம் அடைகிறது போன்ற தொல்லைகளையும், அதுபோக உஷ்ண ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, உடம்பு அதிகப்படியான சூடாகும், கொப்பளங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் ராஜபயம் சொல்லுவாங்க இல்லையா, பழைய நூல்கள் குறிப்பிட்டபடி ராஜபயம் சொல்லுவாங்க. ராஜபயம்னா கவர்மெண்ட் அதிகாரி மூலிமா நம்மளுக்கு பயம், போலீஸு இந்த மாதிரி வகையில் பயங்கள் ஏற்படுத்துறது. சரி, இவ்வளவு தூரம் இந்த பாவ செயல்களை நம் முன்னோர்கள் ஏதோ ஒரு வகையில் செஞ்சு அது மூலிமா நம்மளுக்கு அந்த பலனை திருப்பி கிரகங்கள் மூலிமா அனுபவிக்குண்டான அருகதையை நம்மளுக்கு கொடுக்குது. அந்த பிறந்த நேரத்துக்கு லக்னாதிபதி உருவான ஆள் மூலிமா. இந்த லக்னாதிபதி அப்படிங்கக்கூடிய சூரியனா இந்த அமைப்பை ஒரு ஜாதகர் பெற்றிருந்தார் அப்படின்னா கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். மற்ற கிரகங்கள் பூரா நல்லபடியாக நம்மளுக்கு அமைஞ்சிருந்தாலும் கூட இந்த ஒளி பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் மாறுபட்டு அமைஞ்சிருந்ததுன்னா இந்த பிரச்சனைகளை கட்டாயம் ஒருவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த தோஷத்தை பெற்றவங்க சில பரிகாரங்கள் மூலிமா இதை குறைச்சிக்க முடியும். எந்தெந்த பரிகாரங்கள் மூலிமா இதை குறைக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு விரிவாக போகும். இதில் முக்கியமாக சில பரிகாரங்கள் மேலோட்டமாக நம்மளுக்கு சில சொல்கிறேன். அது மூலிமா நீங்கள் நிவர்த்தி பெற்றுக்கலாம். அமைப்பை பெற்ற ஜாதகர் சிவ வழிபாடு செய்யும் ஆத்மாக்களை அமைதிப்படுத்துவதாலும் துஷ்ட தந்தையாயினும் அவரை பேணி காப்பதன் மூலம் இவருக்கு வந்திருக்கக்கூடிய எலும்பு ரோகம், சிரசு ரோகம், வாகனத்தால் அடிபட்டு முடியாத தன்மை உள்ளவர்களுக்கு ஆதரவளித்து உதவி புரிவதன் மூலமும் தன் சந்ததிகளால் துரத்தி விடப்பட்ட தந்தையருக்கு ஆதரவளித்து வருவதன் மூலமும் ராஜ சேவைகளுக்கு ஆதரவற்றவர்களை சேர்ப்பதன் மூலம், அதாவது ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைக்கு சேர்த்து விடுறது அப்படிங்கிற மாதிரி அதை குறிப்பிட்டிருக்காங்க. சூரியனுடைய குற்றங்கள் விலகி துன்பங்களிலிருந்து விடுதலை தரும் அமைப்பை பெறுவாங்க. சிவ வழிபாடு புரியும் ஏழை அந்தணர்களுக்கு உணவு, தானியம், வஸ்திரம் தருவது மிக மேன்மையான பலன்களை இவங்களுக்கு தரும். இன்னும் இதில் நிறைய ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்தெந்த இடத்துக்கு அமைது, அதனோட பாவச் செயல்கள் என்ன, அதனுடைய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஜாதகத்தை பார்த்து தெளிவாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம், பார்த்த மாத்திரத்தில் இதனுடைய பலன்கள் டக்குன்னு வர்றது ஒரு சிலருக்கு நம்மளுக்கு வரும். ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு கிரகத்தையும் எடுத்து பார்த்து எந்த கிரகம் எந்த இடத்துக்கு இந்த பாவத்தன்மையோடு அமைஞ்சிருக்குது, நம்ம பூர்வ புண்ணிய கர்மாவை கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது, அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம தெளிவாக முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் மிச்சம் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறத பெரிய பாதிப்பு இல்லாமல் நம்மளால் கொண்டுட்டு போயிட முடியும். இதுக்கு டக்குன்னு உடனே பார்த்து சொல்கிறதோ இல்லை நம்ம பார்த்த மாத்திரத்தில் இதுதான் தோஷம் இங்கே கொண்டு பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கம்மி. அந்த ஜாதகத்தை குறைஞ்சது ஒரு ஜாதகத்தை பார்க்குறதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கும். ஒவ்வொரு கிரகமாக எந்த டிகிரியில் நிற்கிது, எந்த இடத்துக்கு அதனோட பாவச்செயலை தரும், எந்த தசாபுத்தியில் தரும், எத்தனை நாளைக்கு தரும்,
அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கறக்கு ஒரு நாள் கட்டாயம் நம்மளுக்கு அதை எடுத்துக்கணும். அவ்வளோ தூரத்துக்கு நம்ம உள்ளே போய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக ஒவ்வொன்றா எழுதி எழுதி வச்சுட்டு பலன் சொல்கிற பட்சத்தில் மற்றவங்களுக்கு உபதேசிக்கிறப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.